இங்க ஒரு நபர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சேருக்கு பின்னாடி கேமரா ஒளிச்சு வச்சுட்டு தன்னோட வயசான நடக்க முடியாத அப்பாவோட காலர்ல ஒரு மைக்கையே செட் பண்ணிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்பா நீங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட தன்னோட அப்பாவுக்கு கரெக்டான நேரத்துல உணவு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி சொல்றாரு. ஏங்க இதெல்லாமங்க சொல்லணும், அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா இல்லங்க, எனக்கும் தாங்க அப்பா, அவர் நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்காவும் சொல்றாங்க. ஆனா அந்த அப்பா ரொம்பவே பயத்தோட கண்ணு வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வா, நீ இல்லாம இந்த வீட்டுல எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் உங்களோட மருமகள்கிட்ட சொல்லுங்க, அவங்க செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை தேத்திட்டு அவர் வேலைக்கு போறாருங்க. அந்த அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அக்கா தன்னோட மாமனார் கிட்ட போயிட்டு அவரோட காதை பிடிச்சி திருகி, யோ இந்தாயா, நான் என்னமோ உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்துற மாதிரி உன் மகன் கிட்ட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வர சொல்ற, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா வச்சுக்குவேன், உன்னை முதியோர் இல்லத்துல விட சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாத்தாவை அவரும் ரொம்பவே பயத்தோட நான் உன்னை என்னமா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, யோ நீ இருக்கிறதே ஒரு தொல்லைதான்யா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்தா பசிக்குதுன்ற, ரெஸ்ட் ரூம் போகணும்ன்ற, உனக்கு பணிவிட செய்யறதுக்கு தான் என் புருஷன் என்னை கட்டிக்கிட்டானா, நீ இருக்கிறத விட செத்து போயிடலாம், நீ செத்து போனதான் என் புருஷன் கூட நான் சந்தோஷமா இருக்க முடியும், ஆனா உன்னை பார்த்தா நீ அவ்வளவு சீக்கிரமா சாகுற மாதிரி இல்ல, உன்னை இந்த 10வது மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு சாகடிச்சு புருஷன் கேட்டா நான் எதையாச்சும் ஒரு கதையை சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை கீழே தள்ளி விடுறதுக்காக வீல் சேரோட கொண்டுட்டு போறாங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்க அப்பா அம்மாவை கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததா அந்த அக்கா அந்த தாத்தாவை வீல் சேர்ல தள்ளிட்டு போகும்போது அந்த அக்காவோட கணவர் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாருங்க. தன்னோட கணவனை பார்த்ததும் அந்த அக்கா உடனே நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவரு அப்பாவை எங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் வாக்கிங் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு அப்பாவை பார்த்து என்னப்பா நடந்துச்சு, என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரோட அப்பாவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. ஆனா அந்த அக்கா இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, ஏன்னா நான் காலையில வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கேமராவையும் அவரோட கழுத்துல மைக்கையும் செட் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு மன்னிப்பு கேக்குதுங்க. தன்னோட மனைவியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த தாத்தா அவ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளுக்காக மகன் கிட்ட பேசுறாரு. அந்த அண்ணனும் தன்னோட மனைவி கிட்ட இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே துரத்திடும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாரு. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த ஒரு அக்காவை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.